வணக்கம். பேசுவது நல்லூர் ராஜேஷ். காங்கிரஸ் ஜெயிச்ச மறாவது நாளே டிவிகேக்கு போய் ஆதரவு கொடுத்துட்டாங்க. அது ஒரு பெரிய குத்தமாக எல்லாம் பேசுகிறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே எவ்வளோ போராடி பார்த்தாங்க வெளில வரத்துக்கு, விடல. என்ன காரணம் வெளில வந்ததுக்குன்னு ஒரு பெரிய தலைவர் இன்றைக்கி விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. உத்தரப்பிரதேசம், பீகார், குஜராத்து, மத்திய பிரதேசம் எல்லா இடத்துலையும் சட்டசபை எலெக்ஷன் நடக்கும்போது மோடியும் அமித்ஷாவும் பிரச்சாரம் பண்ணுறது என்னென்னா, சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்கிற திமுகவோட காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது. அவங்க இந்து மதத்தை ஒழிப்போன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு இந்து மதத்தை ஒழிப்போன்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. இருந்தாலும் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னா இந்து மதத்தை ஒழிப்போன்னு அர்த்தம் அப்படின்னு பிட் நோட்டீஸு எல்லா மாநிலத்திலையும் கொடுக்குறாங்க. இது ரொம்ப நாளாக காங்கிரஸுக்கு பெரிய தலைவலி. இதை திமுக திருத்தவே மாட்டேங்குது. கடைசியாக சட்டசபையில் பேசும்போது கூட உதயநிதி சனாதனத்தை ஒழிப்போன்னு சொல்கிறாரு. இதேமாரி இந்த ஒரு மாநிலத்தை மட்டும் பார்த்தா அடுத்த மாநிலத்தில் இது ஒரு பெரிய பிரச்சாரமாக எடுத்தும் போது பிஜேபி எப்படா காங்கிரஸ் வெளியில் வரும்னு பிச்சின்னு வெளில வந்துருக்குது.